என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க போனோம் எங்க போனோம் வந்துட்டு நீ எல்லாரையும் காப்பாத்துறலாம் வேற விஷயம். ஆனா அந்த எம்பிய கொஞ்சம் ஸ்பெஷலா காப்பாத்துப்பா. ஏன்னா நாட்டாமைங்கிற பேர்ல ஊருக்குள்ள கோக்குமாக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மாப்பிள்ள கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். இது என் பாச கூட்டம். ஆமா ஆமா, காசு வாங்கின கூட்டம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். இந்த எழுச்சி மிகுந்த பயணம் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உங்களுடைய செங்கம் தொகுதி 172வது தொகுதிங்கய்யா. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஆளுகின்ற கட்சி வேண்டாம், மோடி ஐயா வேண்டும் என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்கின்றோம். நாட்டுல பிட்பாக்கெட்டுக்காரனும் நரேந்திர மோடியும் உண்டு, ஏமாத்துக்காரன். சகோதர சகோதரி, உங்களோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேங்கம்மா. சொல்லிட்டு கிளம்பு. எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்குது? ஜாதி அரசியல், லஞ்ச அரசியல், அடாவடித்தனமான அரசியல், இந்த 4 தான் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கு. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. தேனிக்கு மேல விழுப்புரம், விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர், திருவண்ணாமலைக்கு மேல திருவண்ணாமலை. என்ன இங்க எல்லாம் லாட்டரி வியாபாரம் பண்ண போறியா? அவங்க எல்லாம் வந்து எங்க பஞ்சாயத்தை தீர்த்து போறாங்க சொல்ல வந்தா லாட்டரி வியாபாரம் பண்ண போறா. மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை, ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை, யார சொல்றான்? நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை. குடுக்குற டயலாக் ஒட்டி பேசு, ஓவரா பேசாத. உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி ஐயா. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். இன்னைக்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஒண்ணும் பண்ணல. ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா? பிரச்சனையே நீதானடா. மோடி ஐயாவுடைய காலம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார். மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம். உங்க மோடி மயிராண்டி சொன்னான்ல, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க் அக்கௌண்ட்லயும் 5 லட்ச ரூபா போடுவேன்னு சொன்னானே, அந்த 5 லட்ச ரூபா வாங்கியாந்து குத்துட்டு தான் அண்ணாமலை பேசணும். நீங்க கோத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா. நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள். மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. 2024 அகற்றி ஆக வேண்டும். ஊத்துற அதே மாதிரி பெட்ரோல குர்ராத்தி பந்தத்தை. ஆகா, ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாங்களே. இப்ப அண்ணாமலைக்கு என்ன ஆசைன்னா, இப்படி திமுகவை திட்டினா எங்கன்னா கோவால எம்பி ஆக்கி நம்மளையும் மந்திரியா நீ ஒரு மயிரும் ஆக முடியாது. நமக்கான ஆட்சி மோடி ஐயாவுடைய ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி. உங்க மாவட்டத்துல, இதே மாவட்டத்துல செய்யாறுல 4ஆம் தேதி பாத யாத்திரை போறங்க ஐயா. எதுக்கு செருப்படி வாங்கிட்டா? இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது. கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டான். மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க இருக்க கூடாதுங்கம்மா. ஏழை மக்கள் இங்க இருக்க கூடாது. அப்படின்னா ஒண்ணு செய்ய, ஏழை மக்கள் காப்பில எலிபாசனத்தை கலந்து கொடு, அப்படி சாகட்டும். 2024 அது மோடி தான். அவரு வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 25 இடங்களில் வெற்றி பெறுவோம். மயிரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க. படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்கு வாக்களித்து 400 எம்பிக்களை தாண்டி 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த 2ல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான்.
ஆஹா துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? இதை கண்டமேனே திட்டுறானுங்க அண்ணே வள்ளுவர் கோட்டத்தில் 14 பேர் திட்டுறாங்க. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். எதுக்குன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறதை எந்த மீடியாலையும் காட்டாதீங்க, அவர் பொய்யா பேசுறாரு. எதுக்குன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறதை எந்த மீடியாலையும் காட்டாதீங்க, அவர் பொய்யா பேசுறாரு. அதுதான் அண்ணாமலையோட ஒரு ஸ்ட்ரென்த். என்ன ஸ்ட்ராங்கா பேசுவாப்ல, அதுக்கு உண்மைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா விசாரிச்சு பார்த்தா என்ன இருக்கும் அதுல? இல்ல உண்மை இல்ல. அதனால் பெரியவர்கள் தாய்மார்கள் யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நீ ஒண்ணும் சொல்ல போ. பொம்பளை பிள்ளைங்க போறது கண்ணுக்கு தெரியல, ஒழுங்கா போகாம சிலுத்துக்கிட்டு போறான். பாரத மாதாவுக்கும் சரி, பாரதத்துல வாழக்கூடிய பெண்களுக்கும் சரி, எங்க கட்சி மாதிரி மரியாதை கொடுக்கறதுக்கு ஆளு இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல ஆவடி அருகே வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். பிஜேபி வார்ம் ஆயிடுச்சு. கைதான சீனிவாசன் பாஜக பிரமுகர் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. எல்லாம் நம்ம ஆளுங்கதான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. என்னடா அது? என்ன என்னடி உரசுது? என்ன உரசுது? கவுத்த போட்டு முன்னால நின்னா கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன். ஹலோ, யாரா நீ? நான் தான்ப்பா உங்க புள்ள. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா இளம் பெண்களுடன் வீடியோ காலில் பேசி அந்தரங்க புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக பாஜக மாணவர் அமைப்பு நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலமாக மலரும். இந்த மூலமா சென்னையில் தாய் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. கைய உள்ள கலந்து பயல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வந்து என்ன பாக்கற? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் எங்களை மாதிரி பெண்கள், பெண் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் தயவு செய்து பிஜேபிக்கும் அடிமை அதிமுகவுக்கும் யாரும் ஓட்டு போடாதீர்கள். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.